மொரட்டுத்தனமான வில்லன். தேவையில்லை, இப்படியே தாலி கட்டிடுறேன். அவன் வந்து ரொம்ப ரகட். அவனை வந்து நினைச்சிட்டானா அது கண்டிப்பா கிடைக்கணும். அதுக்காக அவன் என்ன வேணா செய்வான். அந்த மாதிரியான ஒரு வில்லன் கிட்ட ஒரு உண்மையான காதலர்கள் மாட்டிக்கிறாங்க. தெலுங்குல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமிழ்லயும் வந்து சுவாரஸ்யமான ஒரு ஸ்கிரீன் பிளேல அழகா கொடுத்திருப்பாரு ராஜா அவர்கள். கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே. பழனி பாரதி அவர்கள். பழனி பாரதி வந்து அவரை நேர்ல பார்த்தா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பாரு. அந்த ஃபீலு, அந்த பீட்டு உங்களை அந்த எமோஷனுக்குள்ள வந்து தள்ளும். ஸோ அவ்வளோ அழகா வந்து பழனி பாரதி வந்து செதுக்கியிருப்பார் இந்த பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். சுகநாத ஸ்வரங்களாக இதயம் இரண்டும் இணைந்து ஓடுமா. உண்மையா காதலிக்கிறீங்க அப்படின்னா பையன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, பொண்ணும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த காதல் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு ஜெயம் படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை. ஸோ அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி யாரு அப்படின்ற அந்த 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 வரிகள் வந்து படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா அவருடைய அப்பா எடிட்டரா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அண்ணன் படத்தோட டைரக்டரா இருக்காங்க. இது பெரிய அட்வான்டேஜ் தானே, நம்ம ஜாலியா இருக்கலாம் நீங்க நினைக்கலாம். இது ஆண்டவன் ஆடிடு மாட்டம் என தெரிவது எப்போது. ஆனா அதுதான் கிடையாது, அவருக்கு அதுதான் பெரிய பிரஷரே. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த முருகன் முன்னாடி அது நடக்கும். ஸோ அந்த வேலை வச்சு அந்த வெற்றி வேலடா பாட்டு வரும். வெற்றி வேலடா இது வீர வேலடா. காதல் வந்து எவ்வளவு அழகானது. உன் காதல் தேவதையா சித்தால் நீ உடலும் உயிரும் தந்துவிடு. எனக்கு வந்து ரவி மோகன் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரும் ஒரு நல்ல மனசுக்காரரு, நல்ல மனசோட இருக்காரு. இன்னும் நிறைய படம் பண்ணணும். ஸோ ஜெயம் இஸ் அ பெஞ்ச் மார்க். இந்த படத்துக்காக வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு ஜெயம் படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.